பல வருடமாக தச்சு வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு தொழிலாளி தன்னுடைய பணியிலிருந்து ஓய்வு பெற விரும்புகிறார். எஜமான் கிட்ட போய், நான் என்னோட குடும்பத்தோட அமைதியாக காலம் கழிக்க போகிறேன், அதனால எனக்கு ஓய்வு கொடுங்க அப்படின்னதும் அந்த முதலாளிக்கு இவரை விட மனசு இல்லை. இறுதியாக ஒரே ஒரு வீட்டை மட்டும் கட்டி கொடுத்துட்டு போயேன் அப்படின்னதும் சரின்னு அரை மனசோட மனம் போன போக்கில் வீடை கட்ட தொடங்குறார். எப்படியோ ஒரு வழியாக வீடையும் கட்டி முடிச்சிட்டாரு அந்த தச்சர். கட்டப்பட்ட வீடை பார்வையிடுறதுக்காக வந்தார் அவனுடைய முதலாளி. வீட்டை முழுவதுமாக சுற்றி பார்த்துட்டு தச்சரிடம் சாவியை கொடுத்தார். நீ இவ்வளவு நாள் எனக்கு வேலை செய்ததற்கான பரிசு இந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஒரு பக்கம் சந்தோஷம் அந்த தச்சருக்கு, மறுபக்கம் துக்கம். அடடா, நம்மளுக்கு தான் இந்த வீடுன்னு தெரிஞ்சிருந்தா இன்னும் அழகாக கட்டியிருப்பேனே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வீட்டை நம்ம இப்படி மோசமாக கட்டிட்டோமே, அதில் நம்ம வாழ போகிறோம். அதனால் நம்ம என்ன வேலை செஞ்சாலும் அது யாருக்காக இருந்தாலும் சரி, அந்த வேலையை முழு மனசோட நம்மளுடைய திறமையாக முழுமையாக பயன்படுத்தி நேர்மையாகவும் நாணயமாகவும் அந்த வேலையை முடிக்கணும். அதுபோல தான் இந்த வாழ்க்கையும். நமக்காக தான் நம்மளுக்கு இந்த வாழ்க்கை அளிக்கப்பட்டிருக்கு. வாழ்க்கை ஒரு முறை தான், நம்ம தான் உருவாக்குறோம். ஒரு நாள் வாழ்ந்தாலும் அமைதியோடு நிம்மதியோடு வாழ்ந்து விட்டு சென்று விட வேண்டும். முக்கியமாக அடுத்தவங்களுக்கு துன்பம் இல்லாமல் வாழணும். அந்த துன்பம் கொடுக்க கொடுக்க நம்மளுடைய பாவக்குடம் நிறையும். பாவக்குடம் நிறைந்ததும் அப்புறம் என்ன, வாழ்க்கைக்கு எண்டு காடு தான். அதனால் வாழ்க்கை என்னும் வீடை அழகாகவும் அமைதியாகவும் அடுத்தவங்களுக்கு தொந்தரவு இல்லாமலும் கட்டுவோம். இப்போது அரைகுறையாக கட்டின இந்த வீடு வேறு யாருக்காவது போச்சுன்னா கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அப்படி தான் இந்த வாழ்க்கையும். நம்ம அரைகுறையாக வாழற இந்த வாழ்க்கை அடுத்தவர்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம்னா நம்ம நல்லா இருப்போம். அப்படி நினைக்காம அடுத்தவர்களுக்கு துன்பம் கொடுப்பதே நம்மளுடைய பொழுதுபோக்காக நினச்சா அவர்களுடைய மனம் அழுதால் தொல்லை கொடுக்கும் நபரும் நபரை சார்ந்த குடும்பத்தினரும் கேள்விக்குறியாகி விடுவார்கள்.